அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறோம். சீக்கிரமாக அந்த தேவைகள் நிறைவேற வேண்டுமென நாம் எதிர்பார்த்தவாறு இருக்கிறோம். துஆ என்பது அது ஒரு சிறந்த மருந்தாக இருக்கிறது, நிவாரணமாக இருக்கிறது. சாதாரணமாக நடைமுறையிலே பேசுவார்கள், தவா எப்படி தேவையோ அதே போன்று துஆ முக்கிய தேவை என்று கூறுவார்கள். வைத்தியர்களிடத்திலே சென்று நாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்கிறோம், சிகிச்சை எடுத்துக்கொள்கிறோம். அந்த சிகிச்சையோடு நமக்கு அல்லாஹ்வுடைய அருளும் தேவைப்படுகிறது, அவனுடைய கருணையும் தேவைப்படுகிறது. எனவேதான் நாமும் துஆ செய்கிறோம். நம்ம யார் சந்திக்க வருகிறார்களோ அவர்களிடத்திலையும் துஆ செய்யும்படி நாம் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த வாரத்தில் யாருடைய துஆக்கள் ஏற்கப்படும் என்பது பற்றி நாம் எடுத்துரைத்தோம். துஆவுக்கான கண்டிஷன்ஸ் என்ன, ஷுரூத் என்ன, அதையும் நாம் எடுத்துரைத்தோம். இன்றைய தினம் ஆதாபு துஆ. துஆ கேட்கிற போது சில ஒழுக்க முறைகள் இருக்கு. பலருக்கு நம்முடைய துஆக்கள் ஏன் ஏற்கப்படவில்லை, ஏன் காலதாமதமாகிறது? அல்லாஹுத்தான் நம்ப வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். என்னிடத்திலே கேளுங்கள் நான் தருவேன் என்று அல்லாஹ் கூறுகிறான், ஏன் எங்களுடைய துஆ தாமதமாகிறது என்கின்ற கேள்விகள் எழுகின்றன. ஆம், அதற்கென சில வரைமுறைகள், நடைமுறைகள், ஆதாபுகள் இருக்கின்றன. அதை நாம் பேணி கேட்கிற போது அல்லாஹுடைய கருணை சுரக்க, அவனுடைய கிருபை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு ஆதாபு துஆ. சில குறிப்பிட்ட நேரங்கள் பரக்கத்து வாய்ந்த நேரங்கள், அந்த நேரங்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஹஜ்ஜாஜிகளுக்கு அரஃபாவுடைய நாள் மிகவும் மகிமை வாய்ந்த நாள். அன்றைய தினம் ஹாஜிகள் கேட்கிற துஆ கபூல் ஆகிறது. அதே போன்று நாமும் இங்கே யௌம அரஃபா அன்றைக்கு நாம் கேட்கிற துஆ கபூல் ஆகும். ரமதான் மாதம், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஒவ்வொரு நிமிஷமும் பொன்னான நேரம், துஆ அங்கீகரிக்கப்படுகிறது. ஜும்மா நாள், ஜும்மா நாளை நாம் ஒரு வரப்பிரசாதமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் இடையிடையே நாம் கையேந்தியவாறு இருக்க வேண்டும். பள்ளிக்கு வந்தால் மட்டுமன்று, வீட்டில் இருக்கிற போதும் கூட, அல்லது நாம் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற போதும் கூட அவ்வப்போது கையேந்தி, யா அல்லாஹ் இன்றைக்கு ஒரு முபாரக்கான நாள், துஆ ஏற்கப்படுகிற நாள், என் தேவைகளை பூர்த்தி செய் என்கிற நினைப்பு மாறி மாறி வந்து கொண்டே இருக்க வேண்டும். சஹருடைய நேரம் அற்புதமான நேரம். குறிப்பாக இன்றைய இந்த பருவ காலத்தில் ஃபஜ்ர் நேரம் சற்று தாமதமாகத்தான் வருது. 5:20 பாங்கு சொல்லி 6:05 நாம் இகாமத்து சொல்கிறோம் என்றால் சற்று முன்கூட்டியே எந்திரிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்னாலே எழுந்து ஒரு 8 ரக்காத் நாம் தொழுது விட்டு வபில் அசஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன் என்கிற அந்த ஆயத்துக்கு ஏற்ப இஸ்திக்ஃபார் நாம் துஆ கேட்டோம் என்றால் அதுவும் ஒரு மகிமை வாய்ந்த நேரம். பல பிரச்சனைகளை அல்லாஹ் தீர்த்து வைப்பான். இது பக்தனுடைய சிறப்பு. அதே போன்றுதான் சில நிலைமைகள், சில அஹ்வால்கள், அதையும் நாம் வரப்பிரசாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும், பாக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சுஜூதுடைய நேரம், சுஜூது செய்கின்ற போது நாம் கேட்கிற துஆக்கள் கபூலாகும். கஹானத்தி சுஜூது. நம்முடைய நண்பர்கள், நம்முடைய ஜமாத்தார்கள் பலரும் வெகு நேரம் சுஜூதில் இருந்தவாறு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி கேட்கின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம். அது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நேரம். அதே போன்றுதான் மழை பொழிகிற நேரம். இதை நாம் பலமுறை கூறியிருக்கிறோம். அதானுக்கும் இகாமத்துக்கும் இடைப்பட்ட நேரம் இருக்கிறது, அது மிகவும் பாக்கியம் பொருந்திய நேரம். பாங்கு சொல்லிவிட்டார்கள், பள்ளிவாசல் வருகின்றோம். வந்த மாத்திரத்தில் பள்ளி உள்ளே இருந்து நாம் சுன்னத்துக்களை தொழுது விட்டு செய்ய வேண்டிய திக்ருகளை செய்துவிட்டு நாம் துஆ கேட்டு பாருங்கள், அதனுடைய புண்ணியத்தை நாம் கண்கூடாக நாம் காண முடியும். எனவே நாம் பாங்கு சொல்லப்பட்டு விட்டாலே எவ்வளவு சீக்கிரமாக வீடுகளிலிருந்து, இருப்பிடங்களிலிருந்து வர முடியுமோ வந்து பாங்குக்கும், இதெல்லாம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்களித்த நேரங்கள். அந்த நேரங்களில் கேட்கிற துஆக்கள் சீக்கிரமாக கபூலியத்தை பெறும். எனவேதான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு அடியான் அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நெருங்குகிற ஒரு நேரம் இருக்கிறது என்று கேட்டால் வஹுவ சாஜிதுன், அவன் சுஜூது செய்கிற போது ருக்கூலையும் நெருங்குகிறான், கியாமிலையும் நெருங்குகிறான், அத்தஹியாத்தையும் நெருங்குகிறான். ஆனால் வெகு சீக்கிரமாக அல்லாஹ்வை நெருங்குகிற நேரம் இருக்கிறதே, அது சுஜூது நேரம். ஃபக்ஸிரு துஆ, சுஜூதிலே நீங்கள் அதிகம் துஆ கேளுங்கள் என்றார்கள் பெருமானார் ரசூலே கரீம். இது இரண்டாவது விஷயம்.
மூன்றாவது விஷயம், இயன்ற மட்டும் துவா கேட்கிற போது நாம் கிபிலாவை முன்னோக்கி துவா கேட்க வேண்டும். இமாம்களுக்கு சில சட்டங்கள் இருக்கிறது. தொழுகை முடிந்த உடனே இடப்பக்கமாக திரும்பி மக்களை முன்னோக்கி துவா கேட்க வேண்டும் என்று, அது சில விதிவிலக்கான நேரங்கள். அது அல்லாமல் நாம் அதிகமாக துவா கேட்கிற போது கிபிலாவை முன்னோக்கி, காபத்துல்லாவை முன்னோக்கி அல்லாஹ்விடத்தில் வேண்டுகிற போது அதற்கு ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது. குறிப்பாக அன்பான பெருமக்களே, ரொம்பவும் மனசு கஷ்டமாக இருக்கிறது, பல்வேறுபட்ட மன உளைச்சல்கள், தாங்கொன்னா துயரங்களில் நாம் இருக்கிறோம். அப்போது நம்முடைய கைகளை மேலே வரையும் உயர்த்தலாம். பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஓரிரு முறைகள் தங்களுடைய கைகளை மேலே உயர்த்தி அவர்களுடைய அந்த அக்குள் பகுதி, வெண்மை பகுதி பார்க்கப்படுகின்ற அளவுக்கு அவர்கள் கைகளை உயர்த்திருக்கிறார்கள் சில குறிப்பிட்ட நேரங்களிலே. உதாரணமாக அரஃபாவுடைய சமயத்திலே அவர்கள் வெகு நேரம் துவா செய்தார்கள். கை வலிக்கிற போது கையை இறக்கி விட்டு திரும்பவும் கையை உயர்த்துவார்கள். அவருடைய தோளிலே கிடந்த அந்த மேலங்கி கூட, எஹ்ராமுடைய அந்த மேலுடை கூட கீழே விழுகின்ற அளவுக்கு அவர்கள் துவா கேட்டிருக்கிறார்கள். அப்போது அவருடைய அக்குள் பார்க்கப்படுகின்ற அளவு கேட்டிருக்கிறார்கள். அதே போன்றுதான் ஒரு முறை மழைக்காக துவா கேட்கிற போது ஹதீஸ் கிதாபிலே பார்க்கிறோம், கைகளை மேலே உயர்த்தி அவருடைய அக்குள் பகுதி வெளியே தெரிகிற அளவுக்கு கேட்டிருக்கிறார். அதே போன்று அடுத்து துவாவுடைய ஒழுக்க முறை என்னவென்று கேட்டால், நாம் அதிகம் சப்தம் போட்டும் துவா கேட்க வேண்டியதில்லை, மெல்லிய குரலிலே நாம் கேட்கலாம். காரணம், அல்லாஹ் நமக்கு அருகே தான் இருக்கிறான். பிடரி நரம்பை விட அருகே இருக்கிற காரணத்தினாலே சப்தமிட்டு நாம் துவா கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயம் லேசாக மெல்லிய குரலிலேயும் கேட்கலாம். நம்முடைய வீடுகளில் இருக்கிற போது, பள்ளிவாசல் இருக்கிற போது நாம் குரல் எழுப்பக்கூடாது. காரணம், அக்கம் பக்கத்தில் தொழுது கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு இடையூறு ஏற்படும். அபு முஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார், நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் மதீனாவிற்கு வந்தோம். கப்பரன்னாஸ் வரஃபு அஸ்வாத்தஹும், தக்பீர் சொன்னார்கள், முழக்கமிட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ஐயுஹன்னாஸ், மக்களே, இன்னல்லதி ததுஊன, நீங்கள் யாரிடத்திலே துவா கேட்கிறீர்கள், லைஸபி அசம், அவன் ஒன்றும் செவடன் கிடையாது, வலா காயிப், அவன் வெகு தூரத்தில் ஒன்றும் கிடையாது. இன்னல்லதி ததுஊன பைனக்கும், நீங்கள் யாரிடத்திலே துவா கேட்கிறீர்களோ அவன் உங்களுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறான். ஏன் இப்படி குரல் எழுப்புகிறீர்கள், ஏன் உங்களுடைய சத்தத்தை அதிகப்படுத்துகிறீர்கள்? முஸ்லிம்களுடைய கலாச்சாரமும் இல்லை. அதே போன்று நாம் பணிவோடு, அடக்கத்தோடு, மிகவும் கவனமோடு, மிகவும் ஆர்வத்தோடு, அச்சத்தோடு நாம் துவா கேட்க வேண்டும். துவா கேட்கிற போது அதனுடைய ஆதாபு சொல்லுகிறார், இறைஞ்சி கேட்க வேண்டும், மன்றாடி கேட்க வேண்டும். ஏனோ தானோ என்று கவனம் வேறு பக்கம் இருக்க, சிந்தனை வேறு பக்கம் இருக்க, தர்றானோ தரலையோ, ஏதோ தலைவிதி கேட்போம் என்றெல்லாம் நாம் கேட்கவே கூடாது. கண்டிப்பாக அல்லாஹ் நிறைவேற்றுவான். அதே அல்லாஹ் சொல்கிறான், இன்னகும் கானு யுசாரிஊன ஃபில் ஸைராத் வயதுஊன ரகபம் வரஹபா. அல்லாஹ் சொல்கிறான், அந்த நன்மக்கள் இருக்கிறார்களே, துவா கேட்கிற போது ஒரு பக்கம் அல்லாஹ் கண்டிப்பாக நிறைவேற்றுவான் என்கின்ற அந்த ஆர்வம் இருக்கும், மறுபக்கம் அச்சமும் இருக்கும். என்ன அச்சம்? நாம் செய்கிற பாவங்கள் காரணமாக எங்கே அல்லாஹ் நம்மை தண்டித்து விடுவானோ, துவாக்களை ஏற்காமல் போய்விடுவானோ என்கிற அச்சத்தோடு கேட்கிற போது அல்லாஹ்வுடைய கருணையை, அப்படியானால் நம்மை இவன் அஞ்சுகிறான், நம் மீது இவன் ஆர்வம் கொள்ளுகிறான், எனவே நாம் இவனுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அந்த அந்த இறைவனுடைய முடிவு கிடைத்து விடுகிறது. இது பற்றி தான் அல்லாஹ் பேசுகிறது, இன்னமும் கானு யுசாரிஊன ஃபில் கைராத்தி வயதூன ரகபம் வரஹபா வ கானூனா ஹாஷியின், முழுக்க நம்மை அவர்கள் அஞ்சக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள் என்று அந்த ஹுஷுவோடு கேட்கிற போது நம்முடைய துவா கபூலாகிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், கேட்கின்ற போது நீ உறுதியாக கேளு, சந்தேகப்படாமல் கேளு. சில சமயங்களில் சில அதிகாரிகளிடத்தில், அரசு அலுவலர்களிடத்தில் சென்று சில கோரிக்கைகள் வைப்போம், மனுக்கள் கொடுப்போம், நிறைவேற்றுகிறார்களா இல்லையா என்ற அந்த நினப்பு உனக்கு அல்லாஹ்விடத்தில் கேட்கிற போது இருக்கக்கூடாது. எஜிசிம பி தலபி, நீ உறுதியோடு கேட்க வேண்டும். ஒயூகன பில் இஜாபா, அல்லாஹ் நிறைவேற்றுவான் என்கின்ற யக்கீன் உனக்கு வேண்டும். ஒயு சத்திக்க ரஜாவுஃபி, அவனுடைய ஆதரவை நீ அதிகரிக்க வேண்டும் என்று பெருமானார் ரசூலே கரீம். நம்மிடத்துல சில சமயங்களில் ஒரு அவநம்பிக்கை இருக்கிற காரணத்தினாலே, நிராசை விரக்தியான மனப்பான்மை இருக்கிற காரணத்தினாலே அந்த கோரிக்கை நிறைவேறாமல் போகிறது. அல்லாஹ் பார்க்கிறான், நம் மனசை பார்க்கிறான். அதைத்தான் நாம் எடுத்த மாத்திரத்தில் அந்த ஹதீஸின் வாயிலாக நாம் எடுத்துரைத்தோம். இன்னல்லாஹ் அஸ்ஸ வ ஜல்ல யக்கூல், அல்லாஹ் கூறுகிறான், ஆனால் இந்த லன்னி அப்தீபி, என்னை பற்றி அல்லாஹ்
என்னை பற்றி என் அடியான் என்ன நினைக்கிறானோ அதன் பிரகாரம் தான் நான் இருக்கிறேன். வானமாவு இதா தான், என்னிடத்தில் அவன் பிரார்த்தித்தால் நான் அவனோடு இருக்கிறேன். அல்லாஹ் கூறுகிறான், என்னுடைய அடியான் என்னை பற்றி என்ன நினைக்கிறானோ அதற்கு ஏற்ப. இரண்டு விஷயம் இருக்கிறது. ஒரு விஷயம் என்ன, நிச்சயமாக அல்லாஹ் நிறைவேற்றுவான் என்கின்ற அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். இன்னொரு விஷயம், நாம் மேலும் மேலும் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். ஒரு மாணவர் கேட்கிறார், நான் 12th படிக்க வேண்டும், அதற்கு பின்பு காலேஜுக்கு செல்ல வேண்டும், உயர் படிப்பு படிக்க வேண்டும், அதற்கு பின்பு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் பெற வேண்டும், இன்ன வேலை வாய்ப்பு பெற வேண்டும், அந்த வேலை வாய்ப்புக்கு செல்ல வேண்டும், இப்படித்தான் கேட்க வேண்டுமே தவிர நம்ம எங்கே முன்னேற போகிறோம், நம்ம இப்படியே இருக்க வேண்டியதுதான் என்கிற நினைப்பில் நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடாது. ஒரு பெட்டிக்கடை வைக்க வேண்டும், ஒரு ஏழை துவா செய்யும், அந்த பெட்டிக்கடையை நாம் விருத்தி செய்ய வேண்டும், அது ஒரு பெரிய கடையாக ஆக்க வேண்டும். இப்படியே தான் நம்ம அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் அருள். எத்தனையோ பேர் அப்படித்தானே வாழ்க்கையில முன்னேறுகிறார்கள், பார்க்கிறோமா இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறுகிறார்கள். நமக்கு என்று ஒரு இலக்கை ஏற்படுத்தி கொண்டு அந்த இலக்கை அடைகின்ற அந்த முயற்சியோடு உழைப்போடு நாம் அல்லாஹ்விடத்திலேயும் நம்பிக்கையோடு கேட்கும். இது அல்லாவே சொல்கிறான், என் அடியான் என்னை பற்றி என்ன நினைக்கிறானோ அந்த நினைப்புக்கு ஏற்ப நான் என்னுடைய அடியானுடைய துவாவை நான் ஏற்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்றுதான் அன்பான பெருமக்களே, நாம் துவா கேட்கிற போது சில சமயங்களில் கெஞ்சி கேட்க வேண்டும். யுலிக பி துவா, கெஞ்சி கேட்பியா, அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்துக்கொள், என் பாவத்தை மன்னித்துக்கொள், என் பாவத்தை மன்னித்துக்கொள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில வார்த்தைகளை மும்முறை உபயோகிப்பார்களாம். மும்முறை, யா அல்லாஹ் என்னுடைய செல்வத்தில் பரக்கத்து செய், என் செல்வத்தில் பரக்கத்து செய், என் செல்வத்தில் பரக்கத்து செய். யா அல்லாஹ் என் கல்வியை அதிகரிக்க செய், என் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடு, நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடு, உடல் ஆரோக்கியத்தை கொடு, உடல் ஆரோக்கியம். இதோ பாருங்கள், ஹதீஸில் வருகிறது, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஆவு தஆ சலாசா, துவா செய்கிற போது மும்முறை துவா செய்வார்கள். இதா சால சால சலாசா, ஏதாவது அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைத்தால் மும்முறை கோரிக்கை வைப்பார்கள். இப்படி நாம் கேட்கிற போது இதில் பெரிய கடைசியாக சொல்லுகிறார்கள், அருமை சகோதரர்களே, நாம் துவா கேட்கிற போது எடுத்த மாத்திரத்தில் அல்லாஹ்விடத்தில் தடால் என்று கேட்கக்கூடிய அல்லாஹ் தான். ஃபர்ஸ்ட் நம்ம அல்லாஹ்வை புகழ்ந்துக்கிட்டு அப்புறமா சலவாத்து சொல்லணும். லக்கல் ஹம்து வலக்க ஷுக்குர், அதான் அல்லாஹ்வுடைய புகழ். அல்லாஹ்வுடைய புகழ் என்றால் மிகப்பெரிய விஷயம். லக்கல் ஹம்து வலக்க ஷுக்குர், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லி சலவாத்து சொல்லி நாம் துவா கேட்கிற போதுதான் அந்த துவா கபூல் ஆகும். எனவே அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வுடைய திரு தூதர் மீது நாம் சலவாத்து சொல்லி அதற்கு பின்னால் நாம் கேட்கிற துவா, அந்த துவாவுக்கு தனி மதிப்பு இருக்கிறது. கடந்த வாரம் சில துவாக்களுடைய மொழிபெயர்ப்பை சொன்னோம், நேரம் நெருங்கி விட்டது. இந்த வாரம் ஒரே ஒரு துவா, இன்றைக்கு நாம் ஓதிய அந்த துவாவின் ஒரு பொருள், ரப்பி அவுஸினி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு துவாவுக்கு மொழிபெயர்ப்பு நாம் கேட்கிற போது அந்த மொழிபெயர்ப்பை தெரிந்து அதனுடைய பொருள் புரிந்து நாம் துவா கேட்க வாய்ப்பு இருக்கிறது என்கிற காரணத்தினால நம்முடைய முன்னோர்கள் நான் பார்த்திருக்கிறேன், துவா கேட்கிறபோது வேகமாக தலையை அசைப்பார்கள். என்னிடத்தில் சில ஹாஜிமார்கள் சொல்வார்கள், இந்த துவா கேட்டார்களே, உலமாக்கள் கேட்டார்களே, அந்த துவாவுடைய பொருள் எனக்கு தெரியும் என்று நம்மிடத்தில் நேரடியாகவே சொல்வார்கள். எனவே சில துவாக்குடைய பொருளை புரிந்து நாம் கேட்கிற போது அது நாம் அல்லாஹ்விடத்தில் ஒன்றிவிட இணைந்து விட வாய்ப்பு இருக்கு. ரப்பி அவுஸினி, யா அல்லாஹ் என்னுடைய மனசிலே போடு, அன் அஷ்குர நேமத்தக அல்லதி அன்அம்த அலைய, நீ எவ்வளவோ நேமத்துகள் செய்திருக்கிறாய், அந்த நேமத்துக்கு நன்றி செலுத்துகின்ற மனப்பான்மை யா அல்லாஹ் எனக்கு எனக்கு மட்டும் அல்ல யா அல்லாஹ், வாலா வாலிதை, என் பெற்றோருக்கு நீ நேமத்து செய்திருக்கிறாய், அந்த சிந்தனையை எனக்கு போடு. ரப்பி அவுஸினி என்றாலே அந்த ஞாபகத்தை எனக்கு போடுவான். ஆமல சாரிகன் தரலாகும், நீ எதை புரிந்து கொள்வாயோ அந்த அமலை நான் செய்ய வேண்டும் யா அல்லாஹ். வாதுகில்னி பி ரஹ்மத்திக ஃபீ இபாதிக, உன்னுடைய தனிப்பெரும் கிருபையினால் உன் நல்லடியார்கள் கூட்டத்தோடு என்னை நீ சேர்த்து விடு யா அல்லாஹ். ரப்பி, என் இறைவா, இன்னி லலம்து நப்சி, எனக்கு நானே அநீதம் இழைத்து கொண்டு விட்டேன், ஃபக்ஃபிர்லி, என் பாவத்தை மன்னித்துக்கொள். அற்புதமான ஒரு துவா, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துவா. இது போன்ற துவாக்களை வல்ல அல்லாஹ் கபூல் செய்து நம் எல்லோருடைய பாவங்களையும் பொறுத்து நல்லடியார்கள் கூட்டத்தில் நம் எல்லோரையும் சேர்த்துக் கொள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.